1 மணிலேருந்து 1 ரேஞ்ச் இருக்கு. எல்லா இடத்தையும் உடனடியாக வடிஞ்சிருக்கு. எல்லா இடத்தையும் மோட்டர் வச்சிருக்கோம். கம்ப்ளைண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் வர கம்ப்ளைண்ட்ஸ் அப்புறம் ஃபோன் கால்ஸ் எல்லாத்துக்கும் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ரெட் அலர்ட் பல மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே எப்படி இருக்குங்க சார்? இப்போ டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் வந்து அமைச்சர் வச்சிருக்காங்க, இன்சார்ஜாக போட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க. அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார், எப்பொழுதுமே மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களுக்கு சேவை செய். அவருடைய வழியில நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வெள்ளத்திற்கு முன்பும், ஒவ்வொரு மழைக்கு முன்பும், ஒவ்வொரு பேரிடர் காலத்திற்கு முன்பும் இப்படி பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில தான் மக்கள் நம்மளை வாக்களிச்சு நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. இந்த 4 வருடம் எத்தனையோ பணிகள் செஞ்சிருந்தாலும் இந்த மழையில மக்களோடு நாம இன்னும் அப்படிங்கறத நம்ம நிரூபிச்சு காட்ட வேண்டும். மக்கள் வெறும் மகிழ்ச்சியா இருக்கும் போது அவங்களோட கூட நிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அப்பவும் அவங்க கூட நிக்கிறவங்க தான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புங்கிறத நாம நிரூபிச்சு காட்டணும். ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எப்பவுமே மக்களோடு நாம இருந்திருக்கிறோம். எனவே இப்ப நமக்கு அதிக பொறுப்பு உடன்பிறப்புகள் உங்க எத்தனை பேருக்கு இருக்கு. இந்த கூட்டத்துல உள்ளாட்சி அமைப்புகள்ல பொறுப்புல இருந்தவங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க வார்டுல, உங்களுடைய தெருவுல தண்ணீர் தேங்கி நிக்கிற இடங்கள் யாருக்கு தெரியல, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எந்த இடத்துல பொதுவா எப்போ தண்ணி நிற்கும் அப்படின்னு. அந்த இடங்களை எல்லாம் அதிகாரிகள் கிட்ட முன்கூடியே சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வரதுக்கு தயாரா இருக்கேன். அடுத்த 10 நாட்கள் நமக்கு இதை தவிர வேற எதுவும் முக்கியமான வேலை கிடையாது. உங்களுடைய வார்டு பகுதி மக்களுக்கு நீங்க அடுத்த 10-15 நாள் நீங்க தான் கார்டியன்ஸ், நீங்க தான் பாதுகாவலர்கள் அப்படிங்கறத மனசுல ஏத்துக்கோங்க.